தூண்டி கொண்டிருக்கிறார். எல்லாருமாய் சேர்ந்து பாடுவோமாக. ஹல்லேலூயா. யாக்கோப்பை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். விடமாட்டேன் விடமாட்டேன், யாக்கோப்பை போல நான் விடவே மாட்டேன். விடமாட்டேன் விடமாட்டேன், யாக்கோப்பை போல நான் விடவே மாட்டேன். யாக்கோப்பை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். யாக்கோப்பை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். அன்னாலை போல ஆலயத்தில் அழுது நான் ஜெபித்திடுவேன். அன்னாலை போல ஆலயத்தில் அழுது நான் ஜெபித்திடுவேன். என் துக்கம் சந்தோஷமாய் மாறும் வரை ஜெபித்திடுவேன். என் துக்கம் சந்தோஷமாய் மாறும் வரை ஜெபித்திடுவேன். விடமாட்டேன் விடமாட்டேன், யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன். விடமாட்டேன் விடமாட்டேன், யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன். யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். கர்மேல் பர்வதத்தில் நின்றிடுவேன், அக்கினி இறங்கு வரை ஜெபித்திடுவேன். கர்மேல் பர்வதத்தில் நின்றிடுவேன், அக்கினி இறங்கு வரை ஜெபித்திடுவேன். எலியாவின் தேவனே இறங்கி வாருமையா, எலியாவின் தேவனே இறங்கி வாருமையா. விடமாட்டேன் விடமாட்டேன், யாக்கோபை போல நான் விடமாட்டேன் விடமாட்டேன், யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன். யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். யாக்கோபை போல நான் யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். தாவீதை போல அனுதினமோ துதித்து நான் மகிழ்ந்திடுவேன். தாவீதை போல அனுதினமோ துதித்து நான் மகிழ்ந்திடுவேன். கோலியாத் வந்தாலோ இயேசு நாமத்திலே முறியடிப்பேன். கோலியாத் வந்தாலோ இயேசு நாமத்திலே முறியடிப்பேன். விடமாட்டேன் விடமாட்டேன், யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன். விடமாட்டேன். ஆமென். மாட்டேன், யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். விடமாட்டேன் விடமாட்டேன், யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன். விடமாட்டேன். ஆமென். அப்பா, உறுதியாய் பற்றிக் கொள்ளுகிற, விடாமல் பிடித்துக் கொள்ளுகிற, அற்புதம் செய்கிறவர் விட சொல்லுங்க. விடமா நாங்க விடமாட்டோம். போராடுகிற கூட்டம் நாங்கப்பா. அக்கினி இறங்குற வரைக்கும் போராடுவோம் அப்பா. அற்புதம் நடக்கிற வரைக்கும் போராடுவோம். விடமாட்டேன்
ஜெபத்துக்கு பதில் வருகிற வரைக்கும் போராடிக்கொண்டே இருப்போம். கர்த்தர் பதில் தருகிற வரைக்கும். ஆமென். எங்கள் தேவனாகிய கர்த்தர் இடத்துல எங்களுக்கு இரக்கம் கிடைக்கிற வரைக்கும், இரக்கம் கிடைக்கிற வரைக்கும் அவருடைய பாதத்தை விட மாட்டோம். ஹல்லேலூயா. இரக்கம் கிடைக்கிற வரைக்கும், கர்த்தர் இறங்குகிற வரைக்கும் ஆண்டவரே விட மாட்டோம் என்று சொல்லுங்க. விடமாட்டேன், விடமாட்டேன் யாக்கோபை போல. கர்மேல் பர்வதத்தில் நின்றிடுவேன். அக்கினி இறங்கும் வரை ஜெபித்திடுவேன். கர்மேல் பர்வதத்தில் நின்றிடுவேன். அக்கினி இறங்கும் வரை ஜெபித்திடுவேன். எலியாவின் தேவனே இறங்கி வாருமையா. எலியாவின் தேவனே இறங்கி வாருமையா. விடமாட்டேன், விடமாட்டேன் யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன், விடமாட்டேன். ஆமென். ஹல்லேலூயா. யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன். யாக்கோபை போல நான் போராடுவேன். எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். யாக்கோபை போல நான் போராடுவேன். எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மள இந்த தேசத்துல அவருடைய சமூகத்துல போராடி பலவந்தம் பண்ணுகிறது. ஆலையில சொல்லுங்க, எப்படியே பலவந்தம். ஆண்டவரே விட மாட்டேன்ப்பா, நீ எனக்கு தந்தால் ஒழிய, எனக்கு ஆத்துமாக்களை தந்தால் ஒழிய விட மாட்டேன். ஜான் நாக்ஸ்ங்கிற ஒரு தேவ மனிதன் ஸ்காட்லாந்துல ஒரு சின்ன அறைக்குள்ள ஜெபம் பண்ணினாராம். அவர் ஜெபம் பண்ணும் பொழுதெல்லாம் எனக்கு ஆத்துமாக்களை தாரும், இல்லாட்டினா என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் ஒரு பலகையில முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணாராம். அவர் ஜெபம் பண்ணதுனால அந்த பலகையெல்லாம் அப்படியே ஒரு பல்லாங்குழி விழுந்தது போல குழியா இருந்துச்சாம். இன்னைக்கு அந்த பலகை வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஜெபத்தினாலதான் அன்னைக்கு தேசத்திலே இங்கிலாந்து ராஜ்யத்திலே கர்த்தர் பெரிய எழுப்புதலை கொடுத்தார். இந்த நாட்களே கர்த்தர் இங்க ஒரு ஜான் நாக்ஸை கர்த்தர் எழுப்ப பண்ண போகிறார். இந்தியாவுக்காக, தேசத்திற்காக, தேவ சமூகத்திலே நான் செத்தாலும் சாகிறேன், ஆண்டவரே எனக்கு ஆத்துமாக்களை தாரும், எனக்கு ஆத்துமாக்களை தாரும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஜெபிக்கிற ஜான் நாக்ஸ்கள் இன்னைக்கு எழுப்ப போறாங்க. எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என்னை அப்படி மாற்றுங்க, ஆண்டவரே என்னை அப்படி மாற்றுங்க, ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஒரு அருமையான பாடல் நம்முடைய மாரநாத்தாவுல ஒரு பழைய ஊழியக்காரர் இன்னைக்கு இருந்து கொண்டு இருக்கிறார். நிறைய பாடல்களை எழுதியிருக்கிறார். ஒரு ஜெப பாடல் எழுதியிருக்கிறார். ஜெபமே என் வாழ்வின் செயலாக மாற, ஜெபமே என் வாழ்வே செயலாக மாற, ஜெபாவியால் என்னை நிறைத்திடுமே. சொல்லுங்களாரோ, ஜெபமே என் வாழ்வே செயலாக மாற, ஜெபாவியால் என்னை நிறைத்திடுமே. ஜெபம் என்றியே ஜெயம் இல்லையே, ஜெபம் என்றி ஜெயம் இல்லையே, ஜெப சிந்தையனில் தாருமே. ஜெபமே என் வாழ்வே செயலாக மாற, ஜெபாவியால் என்னை நிறைத்திடு. எல்லாம் கைதட்டி பாடுவோம். ஜெபமே என் வாழ்வேன் செயலாக மாற, ஜெபாவியால் என்னை நிறைத்திடுமே. ஜெபம் என்றியே ஜெயம் இல்லையே, ஜெபம் என்றியே ஜெயம் இல்லையே, ஜெப சிந்தையனில் தாருமே. ஜெபமே என் வாழ்வேன் செயலாக மாற, ஜெபாவியால் என்னை நிறைத்திடுமே. ஜெபமே என் வாழ்வேன் செயலாக மாற, என்னை நிறைத்திடுமே. இரவெல்லாம் ஜெபித்த என் தேவனேவோ, இதயத்தின் பாரோ என் மேலும் தாரோ. இரவெல்லாம் ஜெபித்த என் தேவனேவோ, இதயத்தின் பாரம் என் மேலும் தாரோ. பொறுமையுடன் காத்திருந்து வீட்டு பார்த்துக்க போராடி ஜெபித்திடவே.
பொறுமையோட காத்திருந்து போராடி ஜெபித்திடவே. ஜெபமே என் வாழ்வேன் செயலாக மாற ஜெப ஆவியால் என்னை நிறைத்திடுமே. ஜெபமே என் வாழ்வேன் செயலாக மாற ஜெப ஆவியால் என்னை நிறைத்திடுமே. ஜெபமின்றியே ஜெயமில்லையே, ஜெபமின்றியே ஜெயமில்லையே. ஜெப சிந்தையனில் தாருமே. ஜெபமே என் வாழ்வேன் செயலாக மாற ஜெப ஆவியால் என்னை நிறைத்திடுமே. ஜெபமே என் வாழ்வேன் செயலாக மாற ஜெப ஆவியால் என்னை நிறைத்திடுமே. சோதனை அணுகா விழிப்புடன் ஜெபிக்க, சோதனை அதிலோ சோர்ந்திடா ஜெபிக்க. சோதனை அணுகா விழிப்புடன் ஜெபிக்க, சோதனை அதிலோ சோர்ந்திடா ஜெபிக்க. மாமிசத்தின் பலவீனத்தில் ஆவியின் பலன் தாருமே. மாமிசத்தின் பலவீனத்தில் ஆவியின் பலன் தாருமே. ஜெபமே என் வாழ்வே செயலாக. சகோதரர்கள் ஆண்கள் எல்லாரும் சேர்ந்து பாடுங்க. ஜெப ஆவியாலே நிரப்புங்க அப்பான்னு கேளுங்க ஆண்டவரே. ஜெபமே என் வாழ்வே செயலாக மாற ஜெப ஆவி. எந்த சமயமோ எந்த சமயமோ எல்லா மனிதர்க்கோ பரிசுத்தவான்கள் பணிகள் பலனுக்கோ. எந்த சமயமோ எல்லா மனிதர்க்கோ பரிசுத்தவான்கள் பணிகள் பலனுக்கோ. துதி ஸ்தோத்திரம் ஜெப வேண்டுதல் உபவாசம் எனில் தாருமே. துதி ஸ்தோத்திரம் ஜெப வேண்டுதல் உபவாசம் எனில் தாருமே. ஜெபமே என் வாழ்வே செயலாக மாற ஜெப ஆவியால் என்னை நிறைத்திடுமே. ஜெபமே என். நீங்க எல்லாரும் சத்தமா கைகளை தட்டி பாடுங்க. ஆண்டவரே நிரப்படு வாஞ்சையோடு கூட தேடு. ஜெபமின்றியே ஜெபமின்றியே ஜெயமில்லையே, ஜெபமின்றியே ஜெயமில்லையே. ஜெப சிந்தையனில் தாருமே. ஜெபமே என் வாழ்வே செயலாக மாற ஜெப ஆவியால் என்னை. சொல்லுங்க ஜெபமே ஜெபமே என் வாழ்வே செயலாக. முழங்காலில் நின்று முழு மனதுடனே விசுவாசத்துல, முழங்காலில் நின்று முழு மனதுடனே விசுவாச உறுதியை உண்மையா ஜெபிக்க. முழங்காலில் நின்று முழு மனதுடனே விசுவாச உறுதியை உண்மையா ஜெபிக்க. உம்மருகை நாளதிலே உம்முடன் சேர்ந்திடவே. உம்மருகை நாளதிலே உம்முடன் சேர்ந்திடவே. ஜெபமே என் வாழ்வே செயலாக மாற ஜெப ஆவியால் என்னை நிறைத்தி. சொல்லுங்க எல்லாரும் ஆண்டவரே ஜெபமே வாழ்க்கை ஜெபமாய் மாறணும். எப்படி ஜெபிக்கிறோம் அப்படி நான் மாறணும் ஆண்டவரே. சொல்லுங்க நான் எப்படி ஜெபிக்கிறேனோ எதற்காக ஜெபிக்க அப்படி மாற்றுங்க. ஜெபம் என்றியே ஜெயம் இல்லையே, ஜெபம் ஜெயம் இல்லையே. ஜெப சிந்தையனில் தாருமே. ஜெபமே என் வாழ்வே செயலாக மாற ஜெப ஆவியால் என்னை நிறைத்திடு. எல்லா கையை உயர்த்தி சொல்லுங்க. ஜெபமே என் வாழ்வே செயலாக மாற ஜெப ஆவியால் என்னை நிறைத்திடு. எல்லா ஜெப ஆவியால ஜெப ஆவியால் என்னை நிறைத்திடு. ஓ ஜெபம் இன்றியே ஜெபம் என்றியே ஜெயம் இல்லையே, ஜெபம் என்றியே ஜெயம் இல்லையே. ஜெப சிந்தை எனில் தாருமே. ஜெபமே என் வாழ்வே செயலாக மாற
ஜெபாவியால் என்னை நிறைத்திடுவே. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரே, அந்த ஜெபாவி எலியாவுக்குள்ள ஜெபாவி தனிமையிலே திஸ்பியனாக எலியா ஒரு கிராமத்துல தேவனுக்கு முன்னால யாருக்கும் தெரியாம அவன் தேவனுக்கு முன்னால நின்றதாலதான் கர்த்தர் ஜெபத்தை கேட்டா. நீ ஜெபிக்கிற அந்த ரகத்துல ஜெபிக்கணும், கதவை பூட்டிக்கிட்டு ஜெபிக்கணும், யாருக்கும் தெரியாம அரை கதவை பூட்டிக்கொண்டு தேவனிடத்துல ஜெபிக்கும் பொழுது வெளியரங்கமான பதிலை கர்த்தர் கொடுக்க போகிறான். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஓ ரபல சப்தரோதியாஹதி யாந்தரபரபலபோ. ஆமென், ஹalleluya. சொல்லுங்க பார்க்கலாம், ஜெபம் இல்லாம ஜெயம் இல்ல. சொல்லுங்க, ஜெபம் இல்லாம. ஏன் கர்த்தர் ஜெபிக்க வைக்கிற சபையனா ஒரு பெரிய ஜெயத்தை சாத்தான் மேலே, உலகத்தின் மேலே, பாவத்தின் மேலே, உலகத்தின் ராஜ்யத்தின் மேலே கர்த்தர் கொடுக்க போகிறாரு. அதற்கு தேவை ஏதாவது ஒரு கூட்டம் ஜெபிக்கணும். ஆமென். எலியாவின் ஜெபம் அரசாங்கத்தை மாத்துது, இயற்கையை மாற்றுது, இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்து தனி மனித வாழ்க்கையை எழுப்புதலை கொண்டு வருது, ஜனங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில எழுப்புதலை கொண்டு வருது, ஜனங்களை தேவன் பக்கமா திருப்புகிறது. அப்படிப்பட்ட ஒரு வல்லமையான ஜெபத்தை செய்வதற்கு தான் கர்த்தர் உங்களை என்னை இடத்தில் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். ஆமென், ஆமென். சொல்லுங்க, ஆமென், ஆமென், ஹalleluya. அப்படியே என்னோடு சேர்ந்து இன்னொரு பாடலை பாடி கர்த்தரை நம்ம எல்லாரும் மகிமைப்படுத்த போகிறோம். யெகோவா நிசியே எந்த ஜெயக்கொடியே. ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் யெகோவா நிசியா இறங்கி வருகிறா, வெற்றி வேந்தரா இறங்கி வர போகிறா. ஒரு ஜெபத்தையும் கர்த்தர் தள்ள மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர்கிட்ட ஏறெடுத்த ஒரு விண்ணப்பம் வீணாய் போகாது, தாமதமாகலாம், ஆனா கர்த்தர் ஜெபத்துக்கு பதிலை தருவார். ஒரு சம்பவத்தை சொல்லி நான் இந்த பாட்டை பாடுறேன் பாருங்க. ஒரு மனிதன், ஒரு நல்ல ஒரு தேவ மனிதன் தன்னுடைய 2 நண்பர்களுக்காக ஜெபித்தாராம். அந்த 2 நண்பர்களும் ஆண்டவரை அறியாதவங்க. அவங்க பேரை எழுதி வச்சு ஜெபம் பண்ணாராம். அதுல இவர் ஜெபம் பண்றதை பார்த்து, எப்பா நமக்காக இவர் ஜெபம் பண்றாருன்னு சொல்லிட்டு ஒரு மனிதன் அவருடைய வாழ்க்கையில 3/4 பகுதி கடந்த உடனே அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டாரு. எனக்காக நீ ஜெபம் பண்றப்பா, அந்த ஜெபம் என்னை மாற்றுது, நானும் அந்த இயேசு பின்பற்றிட்டு இயேசு பக்கம் வந்துட்டாரு. ஆனா ஒரு மனிதன் சொன்னாராம், நீ எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், மாற மாட்டேன்னு. இந்த மனுஷன் கடைசி வரைக்கும் அவருக்காக ஜெபம் பண்ணி ஒரு நாள் இந்த மனுஷன் மரித்து போனாரா. அந்த மரணத்திற்கு 2 நண்பர்கள் வந்தாங்க. முதலாவது நண்பர் வந்து சொன்னாரு, நீங்க பண்ண ஜெபம் என்னை ரட்சித்தது, ஆண்டவருக்கு நன்றின்னு. அந்த மனுஷன் கடைசி வரைக்கும் இயேசு ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்லி உணர்த்திருந்தார். பாத்தீங்களா? அவர் வந்த நின்னாரா, அந்த மனிதனை பார்த்து ஒரு அழுதாரா, ஐயோ எனக்காக ஜெபிப்பதற்கு இன்னும் ஒருவர் இல்லையே, எனக்காக ஜெபிக்க இன்னொருவர் இல்லையே என்று சொல்லி அந்த நிமிஷத்துல முழங்கால் படிட்டு தன் ஆத்துமாவை இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்தாரா. எனக்காக அவர் ஜெபிச்சதுனால நானு என்னை தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி அந்த மனுஷனை கர்த்தர் எடுத்து பிரகாசிக்க பண்ணினா. நீ மரித்தாலும் உன் ஜெபம் மரிப்பதில்லை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க மரித்தாலும் உன் ஜெபம் மரிக்காது. எலிசா மரித்து போனா, எலிசாவினுடைய எலும்புகளுக்குள்ள இருந்து ஒரு அக்கினி வல்லமை ஜீவன் புறப்பட்டு வந்தது. பாத்தீங்களா? ஒரு மரித்து போனவனுடைய சரீரத்தை போட்ட மாத்திரத்துல அவனுக்குள்ள ஜீவன் வந்தது. ஜெபம், நீங்க பண்ற ஜெபம் உங்க காலத்துக்கு பின்னாடி கூட வேலை செய்யுங்க, மறந்துடாதீங்க. இன்னைக்கு பலனை பார்க்காம இருக்கலாம், ஆனால் இன்னைக்கு நான் சொல்றேன், இன்னைக்கு நம்மளால ரட்சிக்கப்பட்டதற்கு எத்தனையோ மிஷனரிமார்கள், எத்தனையோ பரிசுத்தவான்கள் பல ஆண்டுகளா இங்க வந்து ஜெபம் பண்ணி இருக்கிறாங்க. அவங்க மரித்து போனாங்க, ஆனா இன்னைக்கு கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு ஏற்ற காலத்தில் பெரிய அறுவடையை, பெரிய எழுப்புதலை கர்த்தர் தேசத்திலே கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் அந்த மிஷனரிமார்களுக்காக, நமக்காக பாரத்தோடு தேசங்களை விட்டு வந்த மிஷனரிமார்களை நினைவு கொண்டு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே அவங்களை பண்ணின ஜெபத்துக்காக ஸ்தோத்திரம். ஹalleluya. உங்க நண்பர்களுக்காக எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க? உங்க பக்கத்து வீட்டுக்காரருக்கு எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க? உங்க விரோதிக்கிறவங்களுக்கு எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க? இன்னைக்கு எல்லாருக்காகவும் வசனம் சொல்ல, எல்லா மனுஷருக்காக சொல்லுங்க பார்க்கலாம், எல்லா மனுஷருக்காகவும் ஸ்தோத்திரம். எல்லா மனுஷருக்காகவும் எங்க பக்கத்து வீட்டுக்காரர் ரட்சத்துக்காய் ஸ்தோத்திரம். ஒருவேளை பேர் தெரிஞ்சா வீட்டுல இருக்க ஒவ்வொருக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்க எதிர் வீட்டுக்காரருக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வலது பக்கத்துல இருக்காய் ஸ்தோத்திரம். என் தெருவில் இருக்கவங்களுக்காய் ஸ்தோத்திரம். ரட்சிய ஒரு விசுவாசிக்கு இந்த பாரம் இருக்கணும். நீ தெருவில் இருக்கிற சும்மா சாதாரணமா ஏதோ சாப்பிட்டுட்டு தூங்குறதுக்கு அல்ல, கர்த்தர் வச்சிருக்கிறதுக்கு. அந்த தெருவுக்கு நீதான் திறப்பில் நிக்கிற மனுஷன். அந்த தெருவுக்காக தேவ சமூகத்தில் மன்றாட வேண்டியது பொறுப்பு. ஒரு ஊர்ல வச்சிருக்காருன்னா அந்த ஊர்ல கர்த்தர் உன்னை திறப்பில் நிக்க வைத்திருக்கிறார். அந்த ஊர்ல இருக்க ஜனங்களை குறித்த உத்தரவாதத்தை, பொறுப்பை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்பார். நீ ஜெபிக்கும்படியாகத்தான் உன்னத தெரு, அந்த ஊர்ல அந்த தெருவில் கர்த்தர் ரட்சித்திருக்கிறார். நீ ஜெபிக்காவிட்டால் யார் ஜெபிக்க போறது? நீ
நீ யார் திறப்பலிக்காட்டு யார் நிற்க போறது? உன்னை அழைத்த தேவன் அங்க அதற்கு அழைத்திருக்கிறா. நீ அந்த இடத்திலேயே ஜெபிக்க வேண்டும். உன்னுடைய ஊருக்காக ஜெபம் பண்ணு, உன்னை சுற்றி இருக்கிற மக்களுக்காக ஜெபம் பண்ணு. அதுதான் அவருடைய முதலாவது ஜெபம். இன்னைக்கு என்னுடைய நண்பர் ஒருவர் கோயம்புத்தூர்ல இருக்கிறார், ஐயர்னு சொல்லி ஒரு நல்ல ஜெபிக்கிற மனிதன். அவரும் ஒரு மனைவியும், அவங்க 2 பேரும் நினைச்சவான காலையில் 3:30 மணிக்கு எழுப்புவாங்களாம். 3:30 மணிக்கு எழுப்புறாங்க. அவருடைய ஜெப நேரத்துல முதல்ல கால் எழுந்த உடனே ஒரு சின்ன ஜெபம் பைபிளை படிப்பாங்களாம். வேத வசனத்தை படிச்சு ஆவியினால் நிரம்பிட்டு 2 பேரும் தனித்தனியா போய் அறையில உட்காந்து ஜெபம் பண்ணாங்களாம். அவர் எனக்கு சொன்னாரு, காலைல 2:30 மணி நேரம் ஜெபம் பண்ணாம சாப்பிடக்கூடாது நாங்க தீர்மானம் பண்ணி இருக்கிறோம். 2:30 மணி நேரம் ஜெபம் பண்ணாம சாப்பிடக்கூடாது. அந்த சகோதரி அப்படித்தான் 2:30 மணி நேரம் ஜெபம் பண்ணாட்டி அன்னைக்கு சாப்பாடு இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு அன்பானவர்களே, ஜெபிக்கிற மனுஷனுக்கு சாப்பாடு தூக்கம் இதெல்லாம் பெரிய பொருட்டே கிடையாது. ஜெபிக்காத ஆளுதான் சாப்பிடலையே தூங்கலையே எனக்கு அங்க போலையே இங்க போலையே. ஜெபிக்கிறவனுக்குள்ள எப்ப பார்த்தாலும் எப்ப தேவ சமூகத்துல போய் நிப்பேன், எப்ப என் அப்பா முகத்தை போய் தரிசிப்பேன், எப்ப என் தகப்பன் இடத்துல போய் பேசுவேன்னு சொல்லி எப்பொழுது அவன் ஏக்க விருப்பம் எல்லாம் அப்பாவை தேடக்கூடியதாவே இருக்கும். அந்த மனுஷன் சொல்றாரு, 2016 இருந்து இன்னைக்கு வரைக்கும் இரவு சாப்பாடு நானும் என் மனைவி சாப்பிடுறது இல்லையா. நாங்கள் தேசங்களுக்காக ஜெபிப்பதற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறோம். யோசித்து பாரு, விசுவாசி 2016 இருந்து கொரோனா காலத்துல இருந்து அவர் சாப்பிடாம இன்னைக்கு வரைக்கும் இரவு நேரத்துல எழுப்புதல் வரணும், தேசத்தை எழுப்புதல் வரணும்னு சொல்லி ஜெபம் பண்றாரா. இப்படிப்பட்ட மக்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறா. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அர்ப்பணிப்பு வேணும். நீ உபவாசத்தை ஜெபம் பண்ணு, தனித்து ஜெபம் பண்ணு, குறிப்பிட்ட இடத்துல ஜெபம் பண்ணு, குறிப்பிட்ட நேரத்தை வை. எத்தனை பேர் உங்களுக்கு ஜெப நேரம் வச்சிருக்கிறீங்க? நான் இத்தனை மணி நேரத்துல ஜெபிப்பேன் ஒரு நாளைக்கு. இயேசுவே சொன்னார் 1 மணி நேரமாவது கேட்கிறாரு, ஒரு 1 ஹவராவது ஆர்டர் கொடுக்க. எத்தனை பேர் 1 மணி நேரமாவது நான் ஜெபிக்கிறேன்? கையை வைத்துக்க பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணு, நீ ஜெபத்துல வளரணும், ஆண்டவர் உன்னை ஜெபத்துல பயன்படுத்தணும், உன் ஜெபம் வல்லமையில மாறணும்னா 2 காரியம் முக்கியமானது. ஒன்று, ஜெபிப்பதற்கு ஒரு இடம் வேணும். உன் வீட்டுல எந்த மூலையா இருந்தாலும் சின்ன இடம் இருக்கட்டும், ஒரு இடம். எல்லாரும் சொல்லுங்க, என்ன வேணும்? ஒரு இடத்தை செப்பரேட் பண்ணணும். தூங்குறதுக்கு ஒரு இடம் வச்சிருக்கீங்களே, சாப்பிடுறதுக்கு ஒரு இடம் வச்சிருக்கீங்களே, ஜெபத்துக்கு ஒரு இடம் இருக்குதா? உன் வீடு 10க்கு 10 இருக்கலாம், அதுல ஒரு அடிக்கு ஆண்டவர் இது என் ஜெப இடம் அப்படின்னு சொல்லி முழங்கால படிட்டு ஜான் நாக்ஸ் போல சிறிய அறைக்குள்ளே முழங்கால் படிட்டு அந்த இடத்தை பிரதிஷ்டை பண்ணி ஜெபம் பண்ணு. அந்த இடத்துல நீ வரதுக்கு முன்னாடி கர்த்தர் வந்துருவாரு. அல்லேலூயா. 2வது, ஜெபிக்கிறதுக்கு ஒரு நேரத்தை குறிப்பிடு. அந்த நேரத்தை தேவன்ட்ட ஒப்புக்கொடு. நீ வர்றதுக்கு முன்னாடியே கர்த்தர் உணர்த்து வருவாரு. நீ தூங்குனா கூட கர்த்தர் ஜெப நேரத்தோட எழுப்பி விடுவாரு. உன்னை தூங்க விட மாட்டாரு. வா பேசுவோம், வா என்னோட உறவாடு, நீ ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி உன்னை ஆவியார் எழுப்பி விடுவாரு. ஜெபத்துக்கு அடிப்படை 2 காரியம். ஒண்ணு, ஜெபிக்க கொண்டு இடம். எல்லாரும் சொல்லுங்க, என்னது? ஒரு இடம். எல்லாரும் சொல்லுங்க, ஒரு இடம். உங்க வீட்டுல இன்னைக்கு ஒரு இடத்தை குறிச்சுக்கோங்க. வெளியில டெய்லி ஒரு இடம். 2வது, ஒரு நேரம். மனதில் குறிச்சுக்கோ மக்களா. எத்தனை மணி நேரம்? அதிகாலை இல்லையா, ஆனாலும் தானியேலை போல 3 வேளையா, எந்த நேரத்தில் ஜெபிக்க போறேங்கிறத மனதில் வச்சுக்கோங்க. இது 2ம் விடாப்படியா நீங்க செஞ்சுட்டே இருங்க. ஆவியானவர் உங்களை ஜெபத்தில் வழி நடத்துவா, உங்களை ஜெபத்தில் கொண்டு போவா. ஜெபத்தின் ஆழத்துக்குள்ள போவீங்க, ஜெபத்தின் உயரத்துக்குள்ள போவீங்க. ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் தேசத்தில் செய்ய விரும்புகிறார். அதற்கு எத்தனை பேர் நீங்க ஒப்பு கொடுக்கிறீங்க? உங்களுக்காக நான் சின்ன ஜெபம் பண்ணிட்டு இந்த பாடலை பாட போகிறேன். எத்தனை பேர் இன்னைக்கு ஒரு இடத்துல நான் குறிப்பிட்ட நேரத்துல குறைஞ்சது 1 மணி நேரம், அதுக்கு மேல எவ்வளவு வச்சுக்கலாம், நான் ஜெபிக்க போறேன் ஆண்டவரேன்னு சொல்றேன். கையை வைத்துக்க பார்க்கலாம். ஒரு தீர்மானம் பண்ணு, தீர்மானம் பண்ணு. தானியேலை போல தீர்மானம் பண்ணு. தீர்மானம் தான் உன்னை உயர்த்தும். தீர்மானம் எடுக்காட்டினா நீ ஆவிக்கிறவங்களுக்கு விழுந்து போவ. அந்த தீர்மானம் உன்னை ஆசீர்வதிக்கிற பார்க்க போகிற. இன்னைக்கு எடுக்கிற தீர்மானம் உன்னை கர்த்தர் தேசத்தில் உயர்ந்தெடுத்து கொண்டு போறாரு. தகப்பனே, இந்த நாட்களை தீர்மானத்தோடு ஜெபத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிற மக்களை ஆசீர்வதியோ, கிருபை தாரோ. அந்த ஜெப ஆவி ஊட்டப்படும்படியாக வேண்டுகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமே. யெகோவா நிசியே, எந்த ஜெய கொடியே, உமக்கே ஆராதனை. யெகோவா ஈரே, தேவைகளை சந்திப்பீரே, உமக்கு ஆராதனை. கைதட்டி பாடும் எல்லாரும். யெகோவா நிசியே, எந்த ஜெய கொடியே, உமக்கு ஆராதனை. யெகோவா ஈரே, தேவைகளை சகோதரர் எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். யெகோவா நிசியே, வாயை திறந்து பாடுங்க. காலையிலே கர்த்தரை துதிங்க. ஆமென். யெகோவா ஈரே. நீங்கள் வாயை திறந்து பிள்ளைகளை முன்னுக்கு உட்கார்ந்து வாயை திறக்காம இருக்கீங்க. பாடுங்க மக்கள், எல்லாரும் சொல்லி கை தட்டி பாடுங்க. யெகோவா நிசியே, உமக்கு ஆராதனை. யெகோவா ஈரே, தேவைகளை சந்திப்பீரே,
உமக்கு ஆராதனை. அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலு அல்லேலு அல்லேலூயா 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 அல்லேலு அல்லேலு அல்லேலூயா. யெகோவா நிசியே எங்கள் ஜெய கோடியே உமக்கு ஆராதனை. யெகோவா ஈரே. அப்படி இந்த பாடலை போட சொல்லுங்க. டிஸ்பிளேல பாடல் போட சொல்லுங்க. சொல்லுங்க. யெகோவா நிசியே எங்கள் ஜெய கோடியே உமக்கு ஆராதனை. யெகோவா ஈரே தேவைகளை ஜெபத்தின் காரணரே ஜெபத்தின் காரணரே ஆராதனை. ஜெபிக்க வைப்பவரே ஆராதனை. ஜெபத்தின் காரணரே. இந்த பக்கத்துல பாடுக பார்க்கலாம் சேர்ந்து. ஜெபிக்க வைப்பவரே. ஜெபமே சுவாசமே ஜெபமே தூபமே ஜெபமே சுவாசமே ஜெபமே தூபமே. ஜெபத்தின் வீரரே ஆராதனை. ஜெபத்தின் வீரரே ஆராதனை. கையை உயர்த்தி அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலு அல்லேலு அல்லே. எல்லாரும் கையை உயர்த்தி அப்படி ஜோயல் கையை உயர்த்தி ஆராதே. ஆமென் அல்லேலு அல்லேலு அல். விட சொல்லுங்க எல்லாரும் ஆமென். அசச்சு ஆண்டவர் ஆராதிங்க. அல்லேலூயா அல்லேலு அல்லேலு அல்லேலூயா அல்லேலூயா. அழகில் சிறந்தவரே ஆராதனை. அழகில் சிறந்தவரே ஆராதனை. அணைக்கும் ஆதரவே ஆராதனை. அழகில் சிறந்தவரே அணைக்கும் ஆதரவே ஆரா. அன்பின் ராஜனே அன்பின் ராஜனே ஆத்துமனேஸ்வரே அன்பின் ராஜனே ஆத்துமனேஸ்வரே. சாரோனின் ரோஜாவே ஆராதனை. சாரோனின் கையை உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா அல். ஆண்கள் நிறைய பேர் கையை உயர்த்துறது இல்ல. தேவனை ஆராதிங்க. அல்லேலூயா. யெகோவா நிசியே எங்கள் ஜெய கோடியே உமக்கு ஆராதனை. யெகோவா ஈரே தேவைகளை சந்திப்பீரே உமக்கு ஆராதனை. எவ்வளவு சந்தோஷமா தேவைகளை சந்திக்கிறவர். யெகோவா நிசியே எங்கள் ஜெய உமக்கு ஆராதனை. யெகோவா ஈரே விடிவெளி நட்சத்திரமே விடிவெளி நட்சத்திரமே ஆராதனை. பிரகாச பேரொளியே ஆராதனை. விடிவெளி நட்சத்திரமே ஆராதனை. பிரகாச பேரொளியே ஆராதனை. விசுவாச துவக்கமோ முடிவுமானவரே. விசுவாச துவக்கமோ முடிவுமானவரே. பிரமிக்க செய்தவரே ஆராதனை. பிரமிக்க செய்தவர். கையை உயர்த்தி அல்லேலூயா ஆமென் அல்லேலு அல்லேலு ஓ அல்லேலு. அப்படி எல்லாரும் எழுத இருக்கலாமா? கொஞ்சம் எழுத கர்த்தரை ஆராதிப்போம். அல்லேலூயா 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 அல்லேலு அல்லேலு. Thank you Lord. அல்லேலூயா ஆமென். கடைசியா சொல்லுங்க. சர்வ வல்லவரே சர்வ வல்லவரே ஆராதனை. சாட்சியாய் மாற்றினீரே ஆராதனை. சர்வ வல்லவரே சாட்சியாய் மாற்றினீரே ஆராதனை. சாத்தானை ஜெயித்தீரே. சாத்தானை ஜெயித்தவரே சாவை வென்றவரே. சாத்தானை ஜெயித்தவரே சர்வ சிருஷ்டிகரே ஆராதனை. சர்வ சிருஷ்டிகரே கையாசைத்து அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலு அல்லேலு அல்லேலூயா ஆமென். எல்லாரும் கர்த்தரை துதிங்க. ரபாலாபா ஷந்தரபாலாபா. இன்னொரு செய் எல்லாரும் ஒருமனப்பட்டு அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா
அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூ அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி ஜெபத்தின் காரண, ஜெபிக்க வைக்கிறவ, ஜெபிக்கபடி வார்த்தைகளை கொடுக்கிறவ, ஜெபம் பண்ணு சொல்லி பாரப்படுத்தி கொண்டிருக்கிறவ, அவர் நிச்சயமா உங்களை ஜெபத்துல வழி நடத்துவாரு. அவர் பரிந்து பேசுகிற கர்த்தராய் இருக்கிறார். எல்லாரும் கடைசியா சொல்லுங்க, அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூ அல்லேலூயா 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 அல்லேலூ அல்லேலூ அல்லேலூயா.